இதுதான் 1965களில் நடக்கிற ஒரு கதை இது. ஆக்சுவலாக இல்லை, சிலம்பரசனுடைய அந்த சிம்புன்னு நம்ம பேசி பழகியிருக்கோம். அவருடைய இந்த பெருந்தன்மையை முதல்ல நம்ம பாராட்டணும். ஏன்னா ஆனால் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சட்டசபையில் 2 பேர் பேசிக்கிறது. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசக். இன்னைக்கு வலைப்பேச்சு சிந்தன் அவர்கள் முதல் பகுதியில் ஒரு சஸ்பென்ஸ் இல்லை. ஸோ வந்த படத்துக்கான பிரச்சனை என்னன்றதை தாண்டி வேற ஒரு விஷயத்த சொல்ல போறாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ சிறப்பான படங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு நாயகன் உருவாகிட்டார் அப்படின்ற மாதிரி தான். ஒரு நாயகன் உதயமாகிறான் அப்படின்ற ஒரு பாடலுக்கு தகுந்த மாதிரியே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படங்கள். ஸோ அதர்வா, அதுக்கப்புறம் வந்து ரவி மோகன், இவங்களுடைய நடிப்பு, படைப்பு சுதா கொங்கரா. இதுக்கு ஒரு அருமையான தலைப்பு வேற பராசக்தி. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லுங்க. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு தன்மையுள்ள படம்? இதுதான் 1965களில் நடக்கிற ஒரு கதை இது. ஆக்சுவலாக இந்தி எதிர்ப்புக்கு எதிராக, இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்களுடைய போராட்டம் எவ்வளோ எழுச்சியாக இருந்ததுங்கிறது தான் இந்த கதை. இந்த காணொலியெல்லாம், அந்த டீசர்லாம் பார்க்கும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. அது சிவகார்த்திகனுடைய இந்த காஸ்டியூமு, அந்த 65களை கண்முன் கொண்டு வந்த அந்த உழைப்பு நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். அந்த பேக்ரவுண்டு, அன்னைக்கு இருந்த அந்த காலகட்டம், அவங்க வர்ற காரு, இது எல்லாமே ரொம்ப ஒரு கடுமையான முயற்சிக்கு பிறகு இதை உருவாக்கி இருக்கிறதா நமக்கு தெரியுது. அதில் வர்ற அதர்வா, அது இப்படி ஒரு அதர்வாவெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதுக்கு அவர் படம் நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் கூட நம்ம அப்படி ஒரு அதர்வாவை பார்த்தது இல்லை. இல்லை, அவ்வளவு ப்ளசண்ட்டாக இருக்கார். அவ்வளோ இந்த பசங்க அந்த காலத்தில் ஒரு இந்தி திணிப்புக்கு எதிராக எப்படி இருப்பாங்கங்கிறத ரொம்ப கண் முன்னே கொண்டு வந்து காமிக்கிறாரு அதர்வா. அப்புறம் ரவி மோகன், ஜெயம் ரவினே தான் நம்ம தொடர்ந்து வருது. அவர் அந்த கோட்டெல்லாம் போட்டு கையில் துப்பாக்கி வச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே சரியாக இருக்குது. எனக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு சின்ன நெருடல் இருக்குது. 65களில் துப்பாக்கி இப்படி இருந்துதாங்கிறது. ஏன்னா அந்த ரிவால்வர் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்து ரிவால்வர் மாதிரி இருக்கு. அதுலேயும் ஒரு பழமை இருந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப பொருத்தமானதாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இது ஒரு பெரிய குறை கிடையாது, பட் பார்க்கும்போது டக்குன்னு தோணுனது. ஓகே 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 சார். ஆமாம், ஓகே. அப்படி இப்போ இந்த படங்களை சில நேரங்கள் நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு பாடகர்களை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த படத்துக்கு இவங்க பாடினா நல்லாயிருக்கும். எப்படி அந்த காலங்களில் எஸ்பிபி ஐயா பாடினா அந்த பாட்டுக்கு ஒரு உயிர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இயக்குநர்கள் நினைச்சாங்களோ, இப்போ வரக்கூடிய சில இயக்குநர்கள், அதாவது ஒரு நடிகராக இருக்கலாம், அவருக்கு பாடக்கூடிய திறமை இருக்கும். அப்படி நான் சொல்லும்போது சிலம்பரசன் அவர்களை பற்றி தான். ஸோ எஸ்டிஆர் ஒரு பாடல் பாடியிருக்காரு. அந்த பாடல் இந்த டிராகன் படத்துக்காக, யார், பிரதீப் ரங்கநாதன் படத்துக்காக பாடியிருக்காரு. ஸோ அந்த பாடல் இப்போ வரையும் செம வைப்பில் இருக்குது. எப்போவுமே பாட்டு அவருக்கு இந்த லூசு பெண்ணு, இந்த மாதிரியான அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஒரு பாடல்களை ரொம்ப ஹிட் அடிக்கும். ஸோ இப்போ இந்த பாட்டு எப்படி ஹிட் அடிக்கும்? இல்லை, சிலம்பரசனுடைய அந்த சிம்புன்னு நம்ம பேசி பழகியிருக்கோம். அவருடைய இந்த பெருந்தன்மையை முதல்ல நம்ம பாராட்டணும். ஏன்னா இப்போ புதுசாக ஒரு ஹீரோ வர்றாரு, அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிது ரசிகர்கள் மத்தியில். அவர் 2வதாக ஒரு படம் எடுக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ஒருவரை நம்ம வளர்த்து விடும் பொழுது, அவர் ஆல்மோஸ்ட் வளர்ந்துட்டார், அது வேற. பட் தனக்கு போட்டியாளராக இப்போ இன்னும் சிம்புவோட நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் வயது குறைவானவராக இருக்காரே தவிர, சிம்புக்கு ஈக்குவலான ஒரு வேகத்தில் கூட அவரால் வந்துட முடியும். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி அவர் வேகமாக டெவலப் ஆகி வர்ற ஒரு நடிகர். அவரை எந்த இதுவும் இல்லாமல், அதான் இவரெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா வளர்ந்துருவார், நாளைக்கு நமக்கு மேலே போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற எந்த அச்ச உணர்வும் சிம்புகிட்ட இல்லை. ரொம்ப பெருந்தன்மையாக அதை ஒரு பாடி கொடுத்துருக்கிறாரு. நிஜமாகவே சிம்பு சில நேரங்களில் ரொம்ப ஆச்சரியத்தக்க ஒரு மனிதராக இருக்கார். நான் இதை அப்படி தான் நான் பார்த்தேன். ஓகே. சிவகார்த்திகேயன் கூட சில நேரம் இது மாதிரி ஒரு பாட்டுக்கு நீங்கள் பாடணும், கொஞ்சம் வரணும்னா வராரு. ஸோ இந்த காலத்தில் இவங்களுக்கு இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இது போன தலைமுறைக்கு இருந்துச்சான்னா இல்லை. ஓகே ஓகே. அவங்க கொஞ்சம் இறுக்கமாக இருப்பாங்க, தள்ளி இருப்பாங்க, இவன் வளர்ந்துருவானோ அப்படின்னு சில வேலைகள்லாம் நினைப்பாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் சிம்பு பாடினது நிஜமாக ரொம்ப பெருந்தன்மையாக நினைக்கிறேன். அந்த பாட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு
அந்த வெற்றியில் ஒரு பங்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செயலாக தான் இந்த நேரத்தில் ஆமா, பார்க்கப்படுது. ஓகே சார். சார் இப்போ ரவி மோகன் அவருடைய படங்கள்ல ரொம்ப இப்போ சிறப்பாக வந்து இப்போ ட்ரெய்லர் சில போஸ்டர்ஸ்லாம் வந்து வெளிப்படுத்தியிருக்கு. கராத்தே பாபு அப்படின்னு ஒரு படம். இது கிட்டத்தட்ட வந்து அரசியலை முழுக்க முழுக்க கொண்டு வந்த படமாக தான் இருக்குது. அது எப்படி இப்போ ஒரு ஜானர் எப்பவுமே ஒரு காமெடினா வரிசையாக காமெடி படங்களாக வரும், காதல்னா காதல் படங்களாக வரும், ஒரு சண்டை படமாக ஒரு மிரட்டலுக்கான படமாக பேய் படமாக வரும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சில அரசியல் படங்களாக வருது. இந்த அரசியல் காட்சிகளை மையப்படுத்திய படங்கள் வருது. எதற்காக ஒரு அடுத்த ஆண்டுகளில் நடக்க போகிற ஒரு முன்னோட்டத்துக்கான ஒரு விஷயம்தான் இந்த படமா? இல்லை, ஆக்சுவலாக நம்ம முதல்ல மனம் திறந்து அவரையும் பாராட்டணும், அந்த டைரக்டர் கணேஷ் அப்படின்னு நினைக்கிறேன்னா. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ இந்த வாரம் நம்மை மகிழ்வித்த 2 காணொளிகள் ப்ரோமோ. ஒன்று வந்து பராசக்தி, இன்னொன்று வந்து இந்த கராத்தே பாபு. ஓகே. நான் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன இருந்துட போகுது இதில் அப்படின்னு தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஓகே. ஆனால் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சட்டசபையில் 2 பேர் பேசிக்கிறது, ஒரு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பேசிக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சமகால அரசியல் அதுக்குள்ளே கொண்டு வந்து சிலரை நமக்கு ரிசம்பிளன்ஸ் கொடுத்து இவராக இருக்குமோ அவராக இருக்குமோலாம் யோசிக்க வச்சு அந்த டைலாக்குகளில் ஒரு அழுத்தமான அர்த்தத்தை கொடுத்து ரொம்ப எனக்கு அந்த டைரக்டர் ரொம்ப சின்ன பையன்தான் அவர். இந்த வயசில் இவ்வளோ பெரிய பக்குவம். ஏன்னா மணிவண்ணன் இதை ஹேண்டில் பண்ணாருன்னா எப்படி இருக்குமோ அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சூப்பர். ஸோ அதனால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஜெயம் ரவி வந்து ரவி மோகனா மாறின விஷயத்தை இந்த படத்தில் டைட்டிலில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. அவர் பேர் பற்றிய ஒரு விவாதம் ஒன்று போகுது. ஆமாம், என் பேரை மாற்றிட்டானா அப்படின்னு வரும்பொழுது இவர் பேரை தூக்கி போடுறாங்க, ரவி மோகன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கராத்தே பாபுன்னு வந்து முடியுது. அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக நளினமாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இயக்குனருக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சோம். சிறப்பு சார், சிறப்பு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் அடுத்தடுத்து, ஏன்னா இப்போ ஒருவேளை அந்த பெயர் மாற்றின ராசியனமோ சூப்பர் படங்களாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நம்ம ரொம்ப நாளாக மறந்துட்டோம், அதை பற்றி பேசுகிறதுக்கான விஷயங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து ஏஐன்னா பெரிய ஒரு விஷயம் தொழில்நுட்பத்தை அப்படின்னு இப்போ எல்லாம் ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தவே ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த வகையில் வந்து ஒரு ஜனநாயகன் அப்படின்ற படத்தில் கூட சமூக ஊடகத்தில் பார்த்தது தான். ஆனால் அது நல்லாவும் இருந்தது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரகுவரன் அவர்களை மீண்டும் வந்து இந்த படத்துக்குள்ளார கொண்டு வர்றதுக்கான ஒரு காட்சிப்படுத்துதல் இருக்குது அப்படின்றது ஒரு வகையில் சந்தோஷமாகவும் இருந்தது. அப்படி ஒரு சில காட்சிகளுக்கான ஒரு விஷயம் இருக்குது அது படத்தில். இல்லை, பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு எம்ஜிஆரையோ ஒரு சிவாஜியோ ஒரு விஜயகாந்தையோ கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து இன்றைக்கி அவர்களுடைய ரசிகர்கள் வந்து ஏராளமானவங்க இருக்காங்க. இன்னொன்று இந்த ஏஐ தொழில்நுட்பங்கிறது ஒரு பெரும் செலவுக்கு உட்பட்ட விஷயம். அந்த செலவை ஈடுகட்டுக்கிற மாதிரி ரசிகர்களை நீங்கள் ஈர்க்கணும். இப்போ ரகுவரனை நீங்கள் அதில் பயன்படுத்தும் போது அதில் ஒன்றும் பெருசாக பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்காக பெருசாக செலவு பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனால் இந்த மீம்ஸ் கண்டென்ட்டுக்காக சில பேர் ஏஐ பயன்படுத்தி இந்த நான் ஆணையிட்டால் பாட்டெல்லாம் கொண்டு வராங்க. அது பார்க்கும்போது நல்ல காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா அதில் எம்ஜிஆர் வராரு, விஜய் அடிக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வேணால் பயன்படலாமே தவிர படத்தில் அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு ரகுவரன்லாம் கொண்டு வரதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஓகே 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 சார். ஓகே சார். வந்து மலையாள இயக்குனர் பசில் ஜோசப் அவரோட இயக்கத்தில் வந்து சூர்யா அவர்கள் நடிக்க போகிறதா அது ஒப்பந்தம்லாம் ஆயிடுச்சு அப்படின்றது, அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக மம்முட்டி வந்து படங்களை தயாரிச்சுட்டு இருக்காரு. அதில் இப்போ ரீசெண்டாக கௌதம் மேனன் இயக்கத்தில் ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அது வந்து அதிரி புதிரியான ஹிட்டு. கௌதம் மேனன் வந்து எப்போ அந்த படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பித்தார், எப்போ முடித்தாருங்கிறதே பெருசாக யாருக்கும் தெரியல. அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அந்த படம் துவங்கும் பொழுதே நம்ம வலைப்பேச்சில் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக கௌதம் மேனன் சென்னையில் இருக்கார், படம் வந்து கேரளாவில் எடுக்கிறாங்க. அப்போ மம்முட்டி என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த படத்தை நீங்கள் இயக்கணும், ஆனால் மொத்த டீமும் நம்மளுது. நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து எல்லா டெக்னீஷியனும் மம்முட்டி பிளான் பண்ணது. நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்து நீங்கள் இயக்கி கொடுத்துட்டு திரும்பி போயிட்டா போதும். மற்றபடி உங்களுக்குன்னு டீம் எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் கௌதம் மேனன் வந்து அப்படியே ஒரு பஸ்ஸை பிடிச்சி இறங்குற மாதிரி ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி போய் இறங்கி படத்தை டைரக்ட் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே தேவைப்படும் போது இங்கே வருவார், போவார். ஸோ அப்படி தான் அந்த படத்தை இயக்குனார். அது பார்த்தீங்கன்னா அதிரி புதிரியான ஹிட் ஆகி
கௌதம் மேனனை வந்து நீங்கள் டைரெக்டாகவே இங்கே வந்து படம் பண்ணுங்கிற அளவுக்கு நிறைய பேர் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அந்த அளவுக்கு. ஸோ இப்போ மம்முட்டி வந்து இப்போ ஒரு பட தயாரிப்பில் ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்ததுனால அடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலான்னு அவர் நினைக்கிறாரு. அது காரணம் என்னென்னா, இப்போ ரீசண்டாக வந்து ஜோதிகா மம்முட்டியோட ஒரு படம் நடித்தாங்க. அங்கே ஜோதிகாவோட போகும்போது மம்முட்டியோட ஒரு கான்வர்சேஷன் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஒரு படம் பண்ணா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்புறம் இந்த பஸ்ஸில் டைரக்ஷனில் படம் பண்ணுங்க, ஒரு கதை சொல்கிறோன்னு சொல்லி அப்படிதான் இந்த படம் வந்து உருவாச்சு. ஸோ இப்போ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னாப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து அல்லு அர்ஜுன் மாதிரி அந்த ஈக்குவல் கேடரில் ராம் சரண்லாம் இருக்காங்க. இல்லை இங்கே ஒரு பெரிய சிக்கல் என்னன்னாங்க, ஒரு படம் பெரிய படம் வருதுன்னா அது கான்ஃபிடண்ட்டாக வரும் வராதுங்கிறத இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக சங்கமித்ரா படம் வந்து இந்த பொன்னியின் செல்வன்லாம் வரதுக்கு முன்னாடி பிளான் பண்ணப்பட்ட படம். இவ்வளோ நேரம் ரொம்ப சூப்பராக பேசினார். அந்த பகுதி என்ன அப்படின்றத அடுத்த பகுதியில் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டாரு. சரி, என்னன்றதை 3ஆம் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.